கர்த்தரின் பரிசுத்தமான நாமத்திற்கு எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். என் பேர் சுரேஷ் பால். நான் சேலத்துலேருந்து வரேன். போன வாரம், அதாவது 19ஆம் தேதி எங்கள் அக்கா கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. கால் தானே உடஞ்சதுக்கு இல்லை அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு, இன்னும் ½ ஹவரில் அவங்க இறந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு எங்களை ரொம்ப பயன்படுத்திட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உடனடியாக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். நைட்டு 1 மணி. அப்போ அண்ணன் சொன்னாங்க, பயப்படாதீங்க பிரதர், நல்லாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடலில் இருக்க ஒவ்வொரு பாட்டுக்கும் இதயத்துக்காகவும் லிவருக்காகவும் கிட்னிக்காகவும் அண்ணன் வந்து ப்ரேயர் பண்ணார். உடனே நாங்கள் அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி போகிறோம். அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குது. டாக்டர் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் வந்து மெர்சி கிறிஸ்டினால். நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்திருக்கேன். லாஸ்ட் மார்ச் மாதம் வந்து இந்த இடத்துல ஜெபத்துக்கு வந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் 5 வருஷம் வந்து பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 5 வருஷம்னா ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் எழுதும் பொழுதும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து நான் அரியர் வச்சுடுவேன். எவ்வளோ பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணாலும் ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சுடுவேன். ஆனால் லாஸ்ட் வாட்டி எங்கள் மம்மி சொன்னாங்க, இங்கே வா ஜெபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்தேன். அங்கிள் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு நான் ரொம்ப நாள் ஜாம் பண்ணிட்டு இருந்தேன். ரிசல்ட் வந்துச்சு. அதே மாதிரி வெற்றிகரமாக எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் அரியர் இல்லாமல் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் மெர்சி பியூலா. நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். எனக்கு 2012 வந்து மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன 2 மந்தில் வந்து ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இறந்த உடனே 3 வருஷம் வந்து அப்படியே அம்மா கூட தான் இருந்தேன். அப்போ ஐயா வந்து செங்கல்பட்டில் மீட்டிங்க்கு ஷெக்கினா அசம்பிளி சர்ச்சுக்கு வரும்போது என் சிஸ்டர் சொன்னான், நீ வா ஐயா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ ஐயா கிட்ட போய் நான் ஜோம் பண்ணும்போது நான் எந்த குறிப்புமே நான் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு எக்கால தொனி முழங்க மேலத்தாளங்கள் முழங்க உன் திருமண காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு தான் எல்லாமே முடிஞ்சிச்சு, என்ன திருமண காரியம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வந்துட்டு ப்ரேயர் பண்ண ஒரு 20 டேஸ்லேயே எனக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நடந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் மாதிரி நடக்கல, அப்படி ஒரு விசேஷமாக வந்து ரொம்ப நல்லாவே நடந்தது. மேரேஜ் ஆகி 1 இயர் வந்து குழந்தை இல்லாமல் இருந்தோம். ஃபஸ்ட்டு வெட்டிங் அனிவர்சரிக்கு ஐயா கிட்ட வந்து நாங்கள் ஜோம் பண்ணும்போது நீ வந்து பாக்கியவதியாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதை வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு போனேன். மறு மாதமே நான் அகெயின் கன்சீவ் ஆனேன். இப்போ எனக்கு 7 மந்த் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாமல், ஒரு ஸ்கேனில் கூட ஒரு குறை இல்லாமல் நல்லபடியாக என்னோடய வாழ்க்கையை நடத்தி கொடுத்த என்னோட தேவனுக்கும் நான் நன்றி சொல்லுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் நெல்சன் நிலவரகன். நான் சேதப்பேட்டிலேருந்து வரேன். நான் ஒரு 8 மாதமாக எந்த ப்ராஜெக்ட்ஸுமே பெருசாக இல்லாமல் வீட்டில் இருந்தேன். அம்மா வந்து அங்கிளோட டிவி மினிஸ்ட்ரிஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. நீ வந்து ரொம்ப பிலீவ் பண்ணி போடா, உனக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 6 மந்த்ஸாக பாஸ்ட் இங்கே வர ஆரம்பித்தேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நடக்குது. 3-4 மாதமாக வந்து அதோட ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வீடியோஸ் ஆட்ஸ் எல்லாம் எடுக்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் லாஸ்ட் மந்த் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அந்த எலெக்ஷனோட அஃபிஷியல் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறது வந்து கடவுள் எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக அதை எனக்கு கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அழகான ஒரு மங்கள வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மீது ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். சரி, என்னென்ன காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய ஆதரவின் கரத்தை கொடுக்க விரும்புகிறார்? முதல் ஆண்டவர் சொல்றாரு, உன் தொழிலுக்கு நான் ஆதரவாய் இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் முதல்ல தொழிலுக்கு ஆதரவாக இறங்கி வருவேன்? நிறைய பேர்
நீ இன்னைக்கு வறுமையில் தேவையோட பஞ்சத்தோட இருக்கிறதுனால உன்னை அற்பமாக நினைக்கிறாங்க. உன்னை ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி நினச்சி நிறைய பேர் உன்னை குறித்து தேவையில்லாத காரியங்களை எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ பிச்சை எடுக்கிறத நான் பார்க்க போகிறேன்னு நிறைய பேர் உங்கள்கிட்ட சவால் விட்டுருக்கலாம். நீ என்னைக்காக இருந்தால் என் காலில் வந்து விழுவேன்னு சொல்லியிருக்கலாம். என்னைக்காக இருந்தாலும் என் கையை பிடிச்சி கெஞ்சுவேன்னு சொல்லியிருக்கலாம். விடமாட்டார். ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 16:9 சொல்கிறது, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறார், விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார். எங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு, ஒரு நல்ல ஊழிய வாசல் உங்களுக்கு திறந்திருக்கிறது. சாதாரண கதவு அல்ல, பெரிதும் அனுகூலமுமான கதவு, ஆதரவு கொடுக்கிற கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது. ஒரு பக்கத்தில் விரோதம் செய்கிறவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும். உங்களை இகழ்ந்தவர்கள் பேசுவார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிதும் அனுகூலமான கதவு. நிறைய கதவு மூடிட்டு உங்களுக்கு இங்கே இன்றைக்கு போனேன், கதவு மூடிட்டு உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இன்றைக்கு போனேன், எனக்கு கதவு மூடிடுச்சு, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. நீ 40 வயசு கிராஸ் பண்ணிட்ட, 45 வயசு கிராஸ் பண்ணிட்ட, உனக்கு நீ வேலை கிடையாதுன்னு உலகம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவன் மரிக்கிறது வரைக்கும் அவனை போஷிக்க கடமைப்பட்டிருக்கிறார். 41 வயசில் உனக்கு வேலை தர முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த இடத்துல நீ வேலை செய்வது தேவனுடைய திட்டம் இல்லை. ஆண்டவர் திட்டம் பண்ணின இடத்துல உனக்கு வழியை வைத்திருப்பார். கர்த்தர் நிர்ணயம் பண்ணினதை யாரும் மாற்ற முடியாது. நம்பிக்கையோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கற்பம் செத்து போனதற்கு பிறகு சாராளுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்க கூடுமையானால் எப்படி உனக்கு 50 வயசு ஆனாலும் உனக்கு வேலையை கொடுக்காம ஆண்டவரால் இருக்க முடியும்? ஆண்டவர் கொடுப்பார், நீங்கள் நம்புங்கள். நிறைய பேர் ஆண்டவரை கூட வச்சுட்டு ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்லமையும் சுவைக்க உங்களுக்கு தெரியலைங்க. நிறைய பேருக்கு தெரியலை. சிலர் சொல்லுவாங்க, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு வேணும் அலைஞ்சானா. வெண்ணெய் அல்ல நம்முடைய ஆண்டவர், சகல ஆசீர்வாதங்களுக்கு நீரூற்று. அவரை வச்சுட்டு நீ ஏன் நெய்க்கு அலையணும், நீ ஏன் வேலைக்கு அலையணும்? நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, நான் இன்றைக்கு போகிறேன், என் கூட வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன்னை பரிசுத்தம் பண்ணுவார். நிறைய சாட்சிகளை நான் பார்த்துருக்கேன். சில வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வருவாங்க, ஜெபிக்க வருவாங்க. ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட இன்றைக்கு உடனே நீ பரிசுத்தம் பண்ண, நாளைக்கு அற்புதம் நடக்கும். அப்படி நிறைய பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் செய்து உலகத்தின் எல்லா தேசங்களிலும் பரம்பி கிடக்கிறவர்களை நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன்னுடைய தொழிலுக்கு, உன்னுடைய வேலைக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு பிழைக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போனான். பிழைக்க போன இடத்துல எல்லாரும் அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் மண்ணை அள்ளி போட்டு மூடுற மாதிரி மூடிடுவான். கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி எடுப்பான். அப்படித்தான் ஈசாக்கின் காலங்களில் அவன் கிணறுகளை தோண்டும் பொழுதெல்லாம் இது எங்களுடையது, எங்கள் அப்பா அம்மாவது, எங்கள் மூதாதையருடையதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. ஒரு முறை தோண்டினா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதை நிமித்தம் அதிலிருந்து நல்ல தண்ணி வந்தது. பஞ்ச காலத்தில் விவசாயத்திற்கு அவனுடைய தொழிலுக்கு பெரிதும் அனுகூலமான அந்த தண்ணி அவனுக்கு அங்கேருந்து புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் அதை பார்த்து பொறாமையில் சண்டையில் பிடுங்கிக்கிட்டாங்க. இவன் விட்டு கொடுத்துட்டான். ரெண்டாவது இன்னொரு இடத்துல ஒரு கிணறு தோண்டுகிறான். அங்கேயும் போயிட்டு இவனுக்கு தண்ணி வந்துச்சு. அதான் சொன்ன, தொட்டதெல்லாம் பொன்னாகிறான், செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்றதுக்கு அர்த்தமான வார்த்தை. அங்கே போய் தோண்டும் போது அங்கிருந்து தண்ணி பெருக்கெடுத்து வருது. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவனுக்கு மட்டும் எப்படின்னா, நம்ம இதே இடத்துல கிணறு தோணும் ஒரு சொட்டு தண்ணி வரல, இவனுக்கு நல்லா வருது. காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அந்த வருஷத்தில் பஞ்சகாலத்தில் 100 மடங்கு. அதான் சொன்னேன், கர்த்தருடைய ஆதரவு. அவங்களுக்கு கர்த்தருடைய ஆதரவு இல்லை. அன்றைய கானான் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்த்த யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, இவங்களோட ஆண்டவர்கள், அதனால் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆண்டவருடைய ஆதரவு அவங்களுக்கு இல்லை, ஆனால் நம்மை காக்கிற நிழல் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை காக்கிற நிழலாம் ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இருந்தால்
எவ்வளவு பெரிய கானானிய கொடுமை மிக்க பலம் மிக்க பலசாலிகள் அவங்க சொல்றாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப பலசாலிகள், ஆனால் நம்ம சாதாரண அவங்களை ஜெயிச்சிடலாம். காரணம், அவர்களை காக்கிற நிழல் அவர்களுக்கு ஆதரவாய் இல்லை. நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். நம்ம ஜெயிச்சிருவோம். நடுக்கடல்ல நின்னுட்டு எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அடங்குகிற தெய்வம் அந்த இஸ்ரவேலருக்கு ஆதரவாகவும் எகிப்தியருக்கு எதிராகவும் நிற்கிறார்கள், இவர்களை விட்டு ஓடி போவோம். ஜெயம் கொடுத்தார். காரணம், கர்த்தருடைய ஆதரவு. அந்த ஆதரவில் அவன் வளர்ந்து பெரிய 3வது ஒரு இடத்துல கிணறு தோண்டினா, அப்பொழுது ஒருவரும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. ரெகோபோத்தின் காலங்கள் ஆரம்பமாகிறது. ரெகோபோத்தின் காலங்கள், வாக்குவாதமே இல்லாத ஒரு பெரிய அனுகூலமான கதவு வரப்போகிறது என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். 2வது, உன் குடும்ப வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஆதரவு கொடுக்க விரும்புகிறார். தொழில் நல்லா இருந்து, வருமானம் நல்லா இருந்து, அதை அனுபவிக்க குடும்பம் இல்லை அப்படின்றது பெரிய கொடுமை. சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு இதெல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம், அதை அனுபவிக்க அவனுக்கு கொடுப்பின இல்லை. அதை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பின கொடுப்பார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஒரு அழகான வசனம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம் 34வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதுமில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். இனி உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அசீரியர்கள் இனி உங்களுக்கு விரோதமாய் எழும்புவதில்லை. அவர்கள் உன்னுடைய ஊழியத்திற்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வரும்படி பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிறுத்துகிறார். உன் குடும்பத்திற்குள்ளே குழப்பத்தையும் கலவரத்தையும் கொண்டு வரும்படி இனி அவர்கள் உன் குடும்பத்திற்குள்ள ஊடுருவாதபடிக்கு உன் குடும்பத்தை சுத்தி ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு தேவதூதர்களை நிறுத்தி உன்னுடைய வீட்டை சுற்றி அக்கினி வேலி போட்டு உன் வீட்டிற்குள்ளே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வார். அவர் உன் நகரத்திற்குள்ளே இனி அவன் பிரவேசிப்பதும் இல்லை. அதற்கு விரோதமாக அழிவை கொண்டு வரும்படி அம்பு எய்து கொண்டிருந்தான், இனி அம்பு எய்வதும் இல்லை. ஒரு பிரச்சனை முடிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ளால இன்னொன்று, அதிலிருந்து மீண்டு சபையை சரிப்படுத்துறதுக்குள்ளால இன்னொன்று, அதை சரி பண்ணி சபையை அமைதிப்படுத்துறதுக்குள்ளால இன்னொன்று, தொடர்ந்து அம்பை செலுத்தி கொண்டிருந்தான். இனி அவன் அம்பு எய்வதில்லை என்று சொல்கிறான். உன் குடும்பத்தின் மீது, உன் பிள்ளைகள் மீது, உன்னுடைய ஊழியத்தின் மீது இனி அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை. அப்படின்னா கேடகத்தை பிடிச்சிட்டு நான் தாண்டா நீ என்ன செய்கிற பாத்திரன்னு சொல்லிட்டு உன் ஊழியத்திற்கு விரோதமாகவோ உனக்கு விரோதமாகவோ அவன் கேடகத்தை எடுத்துக்கொண்டு உனக்கு முன்பாக வருவதும் இல்லை. இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. கொத்தளம் போடுறதுன்னா 4 பேரை கூட்டி வச்சுட்டு பிரச்சனை பண்ணுறது, 4 பேரை கூட்டி வச்சுட்டு நம்மளை குறித்து தப்பு தப்பா பேசுறதான் கொத்தளம் போடுகிறது. நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இருந்து காரியங்களை நமக்கு எதிராக பண்றது தான் கூட இருந்து குளிப்பறிக்கிற. அதுக்கு தான் இந்த வார்த்தை கொத்தளம் போடுகிறதும் இல்லை. உனக்கு எதிராக யாரெல்லாம் கூடவே இருந்துட்டு உங்களை யூதாஸ் மாதிரி காட்டி கொடுத்துட்டு கொத்தளம் போட்டாங்களோ அவங்க இனி கொத்தளம் போடுவதும் இல்லை. காரணம் ஆண்டவர் சொல்றார், இதற்கு ஆதரவாக இருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இனி யாரும் கொத்தளம் போடுவதில்லை, யாரும் அம்பு எய்வதும் இல்லை. உங்களுக்கு முன்பாக தேவையில்லாமல் யாரும் ஊடுருவதில்லை, பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்படின்னா சபையை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் வைராக்கியமாக இறங்கி வருகிறார். உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியமாக இறங்கி வருகிறார். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு, கடைசி வரைக்கும் ஆண்டவர் உண்மையாக இருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு, கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாப்பா, தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும்படி, துன்பங்கள் துக்கங்கள் தொடர்ந்து எங்களை பின்தொடர்ந்து வரும்பொழுது எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில்
எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீர். இன்றைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஒத்தாசையைத்தான், உம்முடைய ஆதரவைத்தான். பறந்து காக்கிற பட்சியைப் போல என் பிள்ளைகளுக்கு வெளியில், ஊரில், இவங்க பிள்ளைங்க இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் இப்பொழுது உம்முடைய ஆதரவு தேவைப்படுகிறது அங்கெல்லாம் பறந்து போய் இருக்கிற தேசங்களிலே, இருக்கிற பட்டணங்களிலே, இருக்கிற கிராமங்களிலே, இருக்கிற மாநிலங்களிலே கர்த்தர் என் பிள்ளைகளுக்காக அசைவாடுவீராக. பறந்து போய் காத்து தப்ப பண்ணுவீராக. இவர்களுக்கு ஆதரவு கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், என் பிள்ளைகளை இந்த வழக்கிலிருந்து நீங்கள் விடுவிக்க முடியாதா? என் பிள்ளைகளுடைய வழக்கிலே என் ஆண்டவர் ஆதரவாய்வார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு செல்வாக்கு இல்லப்பா, இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல ஆண்டவரே. ஆனா இதெல்லாத்தையும் மிஞ்சின மகிமையான தேவன் இருக்கிறீரே. என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் நீர் வார். என் பிள்ளைகளுடைய வழக்கை விசாரிக்க நீர் ஆதரவாய் எழுந்தருளிவார். என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சாதகமாக தீர்ப்புகளை எழுதும்படி, நியாயாதிபதிகளுடைய இருதயத்தை திருப்பும்படி என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக நீர் எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. எல்லா கொள்ளை நோய்களை ஆண்டவர் மாற்றி அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழில் கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.